அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய வரலாறு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க யாருக்குமே லாயலா இல்லை. இன்னொரு விஷயம், அமெரிக்காவுடைய மிகப்பெரிய நல்ல ராசி என்ன தெரியுமா? யாரு வளர்த்துடுறாங்களோ அவங்க தான் இவங்களுக்கு பெரிய ஆப்பா வைப்பாங்க. கமேனி ஒரு உச்சபட்ச அதிபராக இருந்தவரை கொல்லப்பட்டிருக்கிறாரு. அமெரிக்க அதிநவீன ஆயுதங்கள் எல்லாத்தையுமே பரிச்சார்ந்த முறையில் பார்க்கறதுக்காக ஈரானை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் அதிகம். கமேனி மேல எக்கச்சக்கமான எதிர் விமர்சனங்களும் உண்டு. எவ்வளவோ பேரை வந்து மரண தண்டனை கொடுத்திருக்காரு. சிவிலியன் எல்லாம் நிறைய கொலை பண்ணியிருக்காங்க. இந்த முஸ்லீம் பிரிவினவாதத்தெல்லாம் வந்து ஒன் சைடா பண்ணியிருக்காரு. எல்லா விஷயம் அவங்க நாடு வந்துருச்சு. நீ வந்து அவரை கொண்டதுலாம் எந்த வகையில் நியாயம்? யுத்தம்ன்றா இதெல்லாம் வந்து சகஜங்கிறார் பெஞ்சமின் நேதன்யாஹூ சொல்றாரு. எழுதி வச்சுக்கீங்க, அமெரிக்காவுக்கு இது இன்னொரு வியட்நாம் யுத்தம் மாதிரி போயிடும். ஈரான் வார் இப்ப வந்ததுக்கு காரணமே எப்ஸ்டீன் ஃபைல் தான். இப்ப யாராவது எப்ஸ்டீன் ஃபைலை பத்தி பேசுறீங்களா? அதுல யாரையோ இழுத்து விட்டுருந்தீங்கல்ல. எப்ஸ்டீன் ஃபைல் போன்ற விஷயங்களை மறைக்கிறதுக்காக தான் இந்த போர் வந்து கட்டாயம். ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைலுடைய நம்மளால ஒரு கதாநாயகன்ல ட்ரம்ப். இந்த போர்ல இருந்தாலும் பெரிதளவுல சேதத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? அவங்களுக்கும் பெரிதளவுல சேதம் இருக்கிறதா? இஸ்ரேல் எவ்வளவு சேதத்தை சந்திச்சாலும் எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் அதை உடனடியாக புனரமைப்பதற்கோ பொருளாதார ரீதியாக வலுவாக இருப்பதற்கு உலகம் பூரா ஆட்கள் இருக்காது. அவங்க இப்போ வந்து இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற மூடுல தான், அந்த மோடுக்கு வந்துட்டு தான் இப்போ ஈரான் அடிச்சு நொறுக்குது. அமெரிக்கா வந்து புலிவேலை பிடிச்ச மாதிரி தான் போயிடும். ஃபியூச்சர்ல இந்த வாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி ஒன்று முடிஞ்சிடும். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் முத்தமிழ் செல்வன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அமெரிக்கா குறித்து பேசும்போதெல்லாம் நீங்கள் நிறைய சொல்லுவீங்க. அமெரிக்கா இதை பண்ணும், உலக நாடுகளில் அது எப்படி ஏகாதிபத்தியத்தை செயல்படுத்துது, மற்ற நாடுகளுடைய வளங்களை எப்படி சுரண்டுது, அதற்காக எந்த எல்லைக்கு செல்கிறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ தற்பொழுது 3ஆம் உலகப் போரை நோக்கி ஒரு ஒரு ஸ்டெப்பு போயிடுச்சு அமெரிக்கா. அந்த அளவுக்கான ஒரு வீரியமிக்க ஒரு தாக்குதலை தான் மேற்கொண்டு வர்றாங்க. ஈரானும் பதிலுக்கு இடைவிடாமல் தாக்குதல் 7 நாட்களை தாண்டி இப்போ போயிட்டுருக்கு. பெரிதளவில் சேதம் இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இந்த போரில் இந்தியாவை ஈடுபடுத்துவதற்கான சூழ்ச்சிகளும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. எப்படி போயிட்டுருக்கு சார்? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஈரான் விஷயத்தில் வந்து 70களில் போங்க, ஷா வம்சம். ஆமாம், ஆக்சுவலி அவங்க ஷா வம்சம் இந்த பாரசீக வளைகுடா அந்த பகுதிகளில் வந்து அவங்க ஈரானில் குறிப்பாக வந்து ஈரானில் வந்து அந்த ஷா வம்சம் தான் தொன்று தொட்டு ஆண்டுட்டு இருந்துச்சு. அந்த ஷா வம்சம் 70களில் அதை துரத்துறதுக்காக பாடுபட்டவர் தான் இப்போ அயத்துல்லா கொமானி இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து அந்த ஷாவை வந்து காலி பண்ணுறதுக்காக ரொம்ப மெனக்கட்டார். வெளியில் வந்து தான் பண்ணார். கொஞ்ச நாள் ஈராக்கில் இருந்தார். அப்புறம் பாரிஸ் ஃப்ரான்ஸில் தஞ்சம் புகுந்து அங்கேருந்து மக்கள்கிட்ட வந்து இருந்தாங்க. ஓகே, ஏன்னா 80களில் வந்து 70ல் அதனோட ப்ராசஸ் ஆரம்பித்து போயிடுச்சு. அந்த ஷா வம்சத்துக்கு இருந்தவர்களும் அமெரிக்கா வந்து ஈரானில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. நல்லா பயங்கரமாக எண்ணெய் வளம் உள்ள நாடு ஈரான். அங்கேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தவொடனே எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருந்தப்போ அப்போல்லாம் அமெரிக்காவுக்கு வந்து, ஏன்னா ஒரு தனிநபரை அவங்க கட்டுப்படுத்தப்படுறது ஈஸி. நீங்கள் அமெரிக்காக்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, எங்கே மக்கள் புரட்சி வருதோ அங்கே வந்து நேரடியாக தலையிடாது. பெரிய ராஜதந்திரம் மாதிரி தெரியும் உங்களுக்கு. மக்கள் பிரச்சனை பெருசாக இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தில் மூக்க நுழைக்கவே நுழைக்காது. அதேமாரி கொமானி அயத்துல்லா கொமானி அவங்க வந்து மக்கள் பிரச்சனையை வரப்பட்டு ஷாவை அடித்து துரத்தி விட்டு அவர் உச்சபட்ச தலைவர் அங்கே ஆகிட்டு அவருக்கு கீழே தான் நிர்வாகமே வந்துச்சு, பிரதமர் ஜனாதிபதின்ட்டு. நீங்கள் இப்போ கொமானியை வந்து இதில் போட்டாங்க, பங்கர் பாஸ்டில் பாம்பு போட்டு காலி பண்ணிடுச்சு இஸ்ரேலும் அமெரிக்காவும். அதனால் உங்களுக்கு வந்து அவர் ஒரு ஹீரோ இமேஜில் தெரிகிறாரு. ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த புதுசில் ஷா மன்னரோட விசுவாசிகள் இருந்து நிறையா பேர்த்த போட்டு தள்ளிருக்காரு ஈரானில். அப்போ கொஞ்சம் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, இவர் வந்து அந்த மன்னராட்சி முடிஞ்சோடனே இவங்க அதிகாரத்துக்கு வந்தோடனே இவங்க பண்ண ஃபஸ்ட்டு வேலை எல்லா எண்ணெய் கிணறையும் ஆயில் சோர்ஸஸ் ஃபுல்லாக தேசியமயமாக்கிட்டார். பிரச்சனை அங்கே ஆரம்பிச்சது அமெரிக்காவுக்கு. உடனே அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, பக்கத்து நாடு ஈராக்குக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அமெரிக்கா ஈராக்குக்கு சப்போர்ட் பண்ண உடனே அப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, சதாம் ஹுசேனை ஜார்ஜ் புஷ் வந்து தூக்கில் போட்டார்.
இது உங்களுக்கு வந்து பழைய வரலாறு தான். ஆனால் அந்த சதாம் ஹுசேனை வந்து ஒரு காலத்தில் ஹீரோ இமேஜை தக்க வைக்கிறதுக்கு அமெரிக்கா தான் பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணுச்சு. ஈராக்கு சப்போர்ட் பண்ணி ஈராக் வந்து ஈரான் மேலே போர் தொடுத்து 8 வருஷம் கடுமையான உக்கிரமான போர் நடந்துச்சு. உலக போர்களை விட அதிக உயிர் சேதத்தை முடிஞ்சது ஈராக் வார் தான். ஒரு வழியாக வார் முடிஞ்சு வந்தவொன்னா தான் அப்புறம் அமெரிக்காவினுடைய சப்போர்ட்டை வச்சு தான் அப்போ ஈராக் கொஞ்சம் ஜெயிச்ச மாதிரி தெரிஞ்சுது. இறுதியில் வந்து ஒரு தீர்வை எட்டி அந்த ஈராக் வார் முடிஞ்சப்போ பெரிய உயிர் சேதங்கள் வந்துருந்துச்சு வளைகுடா நாடுகள். அது காரணம் வளைகுடா நாடுகள்லாம் ஒரு ஒற்றுமையின்மை ஒரு காரணமாக வச்சுது. அதை சாக்கு வச்சு வல்லரசு நாடுகள் வந்து தான் இஷ்டத்துக்கு பண்ணுச்சு. குறிப்பாக அமெரிக்கா 87 89 வந்து இவர் சதாம் ஹுசேன் குவைத்தை ஆக்கிரமிக்கலைன்னா பிரச்சனையே இல்லை. அவர் குவைத்து வந்து ஈராக்கோட ஒரு பகுதின்னு ஆக்கிரமித்தார். அமெரிக்கா வந்துச்சு. அதனோட நாட்டோ நாடுகளில் அமெரிக்கா வந்தாவே இங்கிலாந்து ஃப்ரான்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்துச்சு. அந்த போர் ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் நடந்துச்சு. இப்போ இங்கே விஷயத்துக்கு வருவோம். ஈரான் உக்கிரமாக போர் தருது. நீங்கள் பூலோக அமைப்பு பிரகாரமும் சரி, மற்றபடி உணர்வுபூர்வமாகவும் சரி, ஈரானியர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவங்களுக்கு ஒரு கெத்து, நாங்கள் தான் பூர்வீக வரலாறை கொண்டவர்கள், உலகத்தை தோன்றின காலத்திலிருந்து ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு வரலாறு உள்ளவர். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பூர்வீக வரலாறு ஈரானுக்கு உண்டு. அமெரிக்காவில் 500 வருஷம் வரலாறு தான் இருக்குது. ஆனால் ஈரானுக்கு அப்படி கிடையாது, 5000 ஆண்டுகள் வரலாறு உண்டு. அந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மெசபட்டோமியா, யூப்ரட்டிஸ், டைகிரிஸ், இந்த 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் மெசபட்டோமியா. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முந்தைய நாகரிகம் மெசபட்டோமியா. அதெல்லாம் வந்து ஈரானியர்களுக்கு சொந்தமான அந்த நாகரிகம். அப்போ அந்த காலத்துலேருந்து ஈரானுக்கு வரலாறு உண்டு. அவங்களுக்கு ஒரு மேதாவித்தனம், அந்த பழமை, இஸ்லாம் பழமைவாதிகள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சன்னி சியா பிரிவு இதுமாரி. இப்போ நீங்கள் இலங்கை இது நம்ம ரேண்டமாக பார்க்குறோம். ஈரான்லாம் வந்து நிறையா பிரச்சனைகள்லாம் மூக்க நுழைச்சிருக்கு. ஆமாம், இங்கே இலங்கைக்கே சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ இலங்கை கடல் பகுதிக்கிட்ட வந்து இன்றைய தேதிக்கு வந்து இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட ஈரான் பேசியிருக்கு. ஆனால் இலங்கை நடுநிலைன்னு சொல்லிட்டு பேசியிருக்கு. அப்போ எதுக்குடா வம்பன்ட்டு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, இந்தியா கடல் பரப்பு வந்து இது பயன்படுத்தியிருக்காங்கன்ட்டு. இந்த பிரச்சனை இப்போ வரல. நந்தா கல்ஃப் வார், குவைத்து ஆக்கிரமிப்பு வாரில் போய் என்ன பண்ணாங்கன்னா, சந்திரசேகர் பிரதமராக இருந்தப்போ பாம்பே ஏர்போர்ட்டில் வந்து ஃபியூல் போட்டாங்க அந்த போர் விமானங்களுக்கு. அமெரிக்க போர் விமானங்கள்லாம் வந்து போட்ட உடனே ராஜீவ்காந்தி அப்போ எதிர்க்கட்சி தலைவர் கடுமையாக கண்டனம் தெரிவித்தார். இந்தியா வந்து ஒரு நடுநிலையான நாடு, நீங்கள் எப்படி ஃபியூல் கொடுத்தீங்க அப்படின்ட்டு. அதேமாதிரி இப்போ வந்து இந்திய கடல் பகுதியை பயன்படுத்தி தான் அந்த ஈரானோட கப்பலை அமெரிக்கா அடிச்சிருக்கு. நீங்கள் இல்லைன்னெலாம் சொல்லிட முடியாது. இப்போ அதுதான் சார் பிரச்சனைக்குரிய விஷயம் மாறுது. இப்போ ஆல்ரெடி ஸ்பெயினில் இருக்க தன்னோட அந்த பகுதியை பயன்படுத்தி கொண்டு ஈரானை தாக்கலாமா, நட்பு நாடுகள் ஈரானுக்கு ஆதரவு நாடுகளை தாக்கலாமான்னு சொல்லிக்கும்போது ஸ்பெயின் அதுக்கான வாய்ப்புகளை மறுத்துறாங்க. இப்போ ஈரான் அல்லது ஈரான் சார்ந்த நாடுகளை தாக்குவதற்கு அது இந்தியாவில் இருக்கக்கூடிய பேஸை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையில் அமெரிக்கா இருக்கிறாங்க. அப்படின்னும் அதோடைய முன்னோட்டமாக தான் இந்திய பெருங்கடலில் இருந்தக்கூடிய ஈரானுடைய கப்பலை வந்து நீர்மூழ்கி கப்பலை கொண்டு வீழ்த்திருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 80 பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்படி தான் கனெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்தியாவை போரில் இழுத்து விடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை இருக்கே. கூப்பிடுவாங்க யாருமே மாறல். இந்தியா மட்டும் இது தலையிட்டால் இது ஒரு பெரிய குளோபல் வார், கிட்டத்தட்ட மூன்றாம் உலகம் இருக்குது. இப்பயே நம்மளோட ரஷ்யாவினுடைய உறவுமுறைகள் வந்து நிறைய சிக்கல் வந்துருச்சு. இவங்க இந்த டீல் டேரிஃபில் அமெரிக்காவுக்கிட்ட நிறையா இந்தியா அமெரிக்காவோடு இந்த நூற்றாண்டில் நெருக்கம் காட்ட தொடங்க அதிகமாக ரஷ்யாவோட ஒரு சின்ன மனக்கசப்பு தொடர ஆரம்பிச்சு வந்துருச்சு. அதை வந்து இதுக்கு இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு இராணுவ தளவாடங்கள் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் வந்து ரஷ்யா கிட்ட போட்டிருக்குனாங்க. இருந்தாலும் அவங்க மேஜர் பிஸ்னஸ்ஸு ஆயில் பிஸ்னஸ்ஸு அதை விட்டுட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து செய்திப்படி ரஷ்யாவிடம் ஆயில் வாங்குவதற்கு ஓகேங்கிற மாதிரி ஒரு செய்தி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது வந்திருக்கு சார். வரும். இது போயிட்டு இருக்கிறப்ப நீங்கள் எந்த ஒரு டீலாக இருந்தாலும் இருக்கும். அமெரிக்காவும் டேரிஃப் உடனே குறைக்காது. நீங்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய வரலாறு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
அவங்க யாருக்குமே லாயலாக இல்லை. இன்னொரு விஷயம், அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நல்ல ராசி என்ன தெரியுமா? யார் வளர்த்துடுறாங்களோ அவங்க தான் இவங்களுக்கு பெரிய ஆப்பா வைப்பாங்க. உண்மைதான் சார். உசாமா பின்லேடனில் நீங்கள் ஆரம்பித்து இன்றைய ஈரான், ஈராக்கு, அமெரிக்கா இப்போ எந்தெந்த நாடுகளை எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்கோ எல்லா நாட்டுகளையும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நட்பு பாராட்டி அவனுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வளர்த்து விட்டு நாளைக்கு நமக்கு பயன்படுவாங்கன்னு வரும்பொழுது நாளைக்கு பண்ணிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் இயற்கை வளங்கள் இல்லாத எந்த ஒரு நாட்டுடைய பிரச்சனையும் அமெரிக்கா பெருசாக கண்டுக்காது. குறிப்பாக ஆப்கானிஸ்தான் போய் முல்லா ஓமர், அதாவது பின்லேடன் செப்டம்பர் 11 மேட்டரில் ட்வின் டவர் அடித்ததுனால நீங்கள் வந்து எல்லா நாட்டையும் சேர்த்து வந்து பண்ணீங்க. இல்லாட்டினாலும் ஆப்கானிஸ்தான்லாம் தலையிட்டு இருக்காது. காரணம் என்னன்னா அங்கே எதுவும் வளம் இல்லை, வெறும் காடு மலை இந்த மாதிரி இருக்கிறதுனால. புரியுது சார். சார் இப்போ இனிமே சார், இப்போ கமேனியை ஒரு உச்சபட்ச அதிபராக இருந்தவரை கொல்லப்பட்டிருக்கிறாரு. இப்போ இது வந்து ஒரு பெரிதளவில் ஒரு மிகப்பெரிதளவில் ஒரு செய்தி. ஏன்னா ஒரு நாட்டுடைய உச்சபட்ச தலைவராக இருப்பவரை இறந்து இருக்கிறார். இப்போ ஈரான் வந்து நிச்சயமாக ஃபைட் பண்ணுவாங்க, அவங்களோட உரிமைக்காக ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அணு ஆயுதங்கிறது எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய பாதுகாப்புக்காகங்கிறாங்க. அவங்க கேட்குறது சரியும் கூட. நான் தற்பொழுது போர் கிட்டத்தட்ட 8 நாளை தாண்டி தொடருது. அமெரிக்கா அதிநவீன ஏவுகணைகளை தற்பொழுது நாங்கள் பயன்படுத்த தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எந்த விளைவுகளை ஏற்படுத்தும்? ஆல்ரெடி ஈரானில் 1500 பேருக்கு மேலே இறந்ததாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதே அளவுக்கு இஸ்ரேலுக்கு டேமேஜ் இருக்கா? அமெரிக்கா இப்போ அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்த தொடங்கி இருக்குங்கிறது எத்தகைய கவலைக்குரிய விஷயம்? அமெரிக்கா அதிநவீன ஆயுதங்கள் எல்லாத்தையுமே பரிச்சார்ந்த முறையில் பார்க்கறதுக்காக ஈரானை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் அதிகம். ஆனால் ஈரான்கிட்ட வந்து நீங்கள் எல்லாரும் ஈரான் வந்து என்னமா நினச்சிங்க, சீக்கிரம் வார முடியாது. அமெரிக்காவுக்கு எழுதி வச்சிங்க, அமெரிக்காவுக்கு இது இன்னொரு வியட்நாம் யுத்தம் மாதிரி போயிடும். வியட்நாம் யுத்தத்தில் ஹோசிமின்னை வந்து அமெரிக்கா பிரசிடெண்ட்டு தான் 2-3 பேர் மாறினாங்க. வியட்நாமில் கடைசியில் தோல்வி தானே வந்துச்சு. வியட்நாமை வந்து அவங்க ஆரம்பத்தில் இறங்குனதே இதெல்லாம் ஒரு நாடான்ட்டு இறங்குனாங்க. எங்களுக்கு 1 மாதத்து வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியாக மிஞ்சிருந்த என்ன, 2 அதிபர்கள் மாறினாங்க. ஆனால் வியட்நாம் யுத்தம் தொடர்ந்து இருந்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் தோந்து தான் போச்சு. அமெரிக்கா ஓப்பனாக சொல்ல போனால் வியட்நாமில் தோந்து போச்சு. ஹோசிமின் ஓட அடித்தார். அதை தீர்த்துக்கிறதுக்கு என்ன தெரியுமா, அந்த ஆதிக்க மனப்பான்மை மக்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ரேம்போன்னு படம் எடுத்தாங்க. அந்த ரேம்போ படமே கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்த்துக்கிட்டாங்க. நாங்கள் பாரு வியட்நாமை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு மீடியா எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு சொல்கிறதுக்காக வந்தேன். அதை இப்போ சினிமாவை வச்சு தீர்த்துக்கிட்டாங்க. ஆனால் உண்மையுமே வியட்நாம் அதேமாரி ஈரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுக்க யுரோனியம், நீங்கள் இன்னும் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. ஈரான் மூர்க்கத்தனமாக தாக்குவாங்க. ஈரான் நீங்கள் ஒரு விஷயம் நான் என்னன்னா, நாள் ஆக அவங்க சார் கொமானி மேலே எக்கச்சக்கமான எதிர் விமர்சனங்களும் உண்டு. எவ்வளோ பேரை வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காரு, சிவிலியன்லாம் நிறையா கொலை பண்ணியிருக்காங்க, இந்த முஸ்லீம் பிரிவினவாதத்தெல்லாம் வந்து ஒன் சைடாக பண்ணியிருக்காரு. எல்லா விஷயம் அவங்க நாடு வந்துருச்சு. நீங்கள் வந்து அவரை கொண்டதுலாம் எந்த வகையில் நியாயம்? யுத்தம்ன்றா இதெல்லாம் வந்து சகஜங்கிறாரு. யார்? பெஞ்சமின் நேதன்யாஹூ சொல்கிறாரு, யுத்தம் வந்தால் யார் வந்தாலும் நாங்கள் அழிப்போம் அப்படிம்பாரு. இஸ்ரேல் அதை பற்றி உங்களுக்கு தெரியல, வேர்ல்டு வைஸு இருக்கிற டாப்பில் இருக்கிற பணக்காரங்க எல்லாமே ஜூஸ். அவங்க எல்லாரும் ஏதோ இஸ்ரேலுக்கு செய்யணுன்ட்டு செய்கிறாங்க. அந்த இதில் வந்து சுற்றிலும் இஸ்லாமிய நாடுகளில் வச்சுட்டு நடுப்புற ஒரு தொக்கடா மாரி இருந்துக்கிட்டு இஸ்ரேல் இவ்வளோ வேலை பார்க்குது. எல்லா சேர்க்கும் ஒன்றா சேர்ந்தவங்களுக்கு என்ன ஆகும்? ஆனால் அரபு நாடுகள் தான் அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்களே. அடிமையாக இருக்கணுங்க, பயம். நீங்கள் எல்லா எதுக்குமே என்னை கட்டுப்படுத்த முடியாதுன்னு பார்த்துக்கிங்கன்னா, நீ இன்னொன்று சொல்லவா, ஈரான் வார் இப்போ வந்ததுக்கு காரணமே பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லையா, எப்ஸ்டீன் ஃபைல் தான். இப்போ யாராவது எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி பேசுகிறீங்களா? அதில் யாரையோ எடுத்து விட்டுருந்தீங்கல்ல, எலான் மஸ்கில் ஆரம்பித்து டொனால்ட் ட்ரம்ப்பு, பில் கிளின்டனு எல்லாத்தையும் இழுத்து விட்டுருந்தீங்க. பில் கேட்ஸ் எல்லாத்தையும் இழுத்து விட்டீங்க. இப்போ யார் எப்ஸ்டீன்னு கேட்குறீங்களா இல்லையா? இது மக்களோட சூழ்நிலைங்க. நம்ம மக்கள் வந்து மாறிடுவாங்க. அதனால் எப்ஸ்டீன் ஃபைல் போன்ற விஷயங்களை மறைக்கிறதுக்காக தான் இந்த போர் வந்து கட்டாயம். ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைலினோட நம்மளால் ஒரு கதாநாயகன்ல ட்ரம்ப்பும். நீங்கள் பார்த்துங்க, டொனால்ட் ட்ரம்ப்பு ஒரு ஹீரோ,
அதில் தேவையில்லாமல் நம்ம பிரைம் மினிஸ்டர் இழுத்து விட்டார். நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அங்கே இஸ்ரேலுக்கு சுற்றுப்பயணத்தில் போயிட்டு பேசுகிறதுக்கு அதை வச்சு பண்ணாங்க. அதனால் அதையே உட்கார நீ சொல்கிற விஷயங்களும் நடந்த இன்சிடென்ட்னு ஒரு டேட்டு, இது மட்டும்தான் அதில் உள்ள ஒரே எவிடன்ஸ். அதை தாண்டி வேறு வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஓகே சார், இறுதியாக இப்போ ஒரு கேள்வி சார். இஸ்ரேல் அந்த நாடோட வரலாறு எல்லாருக்கும் தெரியும். இந்த போரில் இருந்தாலும் பெரிதளவில் சேதத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? அவங்களுக்கும் பெரிதளவில் சேதம் இருக்கிறதா? ஆமாங்க, டெல்லவின்லாம் இது அடிச்சிட்டாங்க, மிசைல் வச்சு தாக்கிட்டாங்க. நீங்கள் அதான் இஸ்ரேல் எவ்வளோ சேதத்தை சந்தித்தாலும் எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் அதை உடனடியாக புனரமைப்பதற்கோ பொருளாதார ரீதியாக வலுவாக இருப்பதற்கு உலகம் பூரா ஆட்கள் இருக்காது. இஸ்ரேல் வந்து எதையும் ஓப்பனாகவே செய்யாது. ஆனால் பார்த்தா ரொம்ப வெளிப்படைத்தன்மை இருக்கிற மாதிரியே தெரியும். மொசாட்டினுடைய வேலையே பார்க்குறது உங்களுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் ஈரானுக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் அவங்கள்ட்ட ஈரானுடைய தினார் வந்து டாலரோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அவங்க புனரமைக்கிறதுக்கு அவங்க இப்போ வந்து இழப்பதற்கு ஒன்றுமில்லைன்ற மூடில் தான், அந்த மோடுக்கு வந்துட்டு தான் இப்போ ஈரான் அடிச்சு நொறுக்குது. அமெரிக்கா வந்து புலிவாலை பிடிச்ச மாதிரி தான் போயிடும். ஃபியூச்சரில் இந்த வாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி ஒன்று முடிஞ்சிடும். மேக்சிமம் இன்னும் 10 நாளைக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த ஜலசந்தி, அது பேர் என்ன, நல்லா ஹார்முஸ், அந்த இது நீர்வழி பாதையை நீங்கள் வந்து மூடிட்டாங்கன்னா, நீங்கள் என்ன தான் வீம்புக்கு பார்த்தாலும் நம்ம பெட்ரோலியத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காருல, இன்னும் 2 மாதத்துக்கு வந்து ஃபியூல் கையிருப்புகள் இருக்குன்ட்டு. இருந்தாலும் வர்த்தக ரீதியாக ஒன்று ஒன்றா நீங்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஒரு முடிவுக்கு வரும். இதில் வந்து ஈரானுக்கு வந்து எழுந்திருக்க முடியாத மாரி அடி, அதில் மாற்றுப்பட்ட கருத்து கிடையாது. அதே சமயத்தில் காட்டிக்காதலான்ட்டு வடிவேலு கணக்கில் இவங்களும் மேட்ச் பண்ணி இப்படி தான் போகும். வடிவு. சரிங்க சார், நான் பொருட்கள் பாப்பா சார், ஈரானுடைய வரலாறு குறித்தும் ஈரான் வந்து 80ஸ்களில் எப்படி இருந்தது, தற்பொழுது கம்பெனி இறப்புக்கு பிறகு அவங்க எவ்வளோ வீரியமாக தாக்குறாங்க தங்களோட உரிமைக்காக அப்படிங்கிற விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.